Hi all. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு டிஃபரண்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி. அதாவது பிஸ்கட் பார்க்க போறோம். மைதா வச்சு பிஸ்கட் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு மைதா பிஸ்கட் பண்றதுக்கு 4 டம்ளர், அதாவது இதால 4 டம்ளர் மைதா எடுத்துர்க்கேன். 1/2 டம்ளர் நெய் எடுத்துர்க்கேன். இப்போ கொஞ்சமா ஒரு துளி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட்காக. பாருங்க, உருக்குன நெய் ரெடியா இருக்கு. இப்போ அதே டம்ளரால ஒரு 1/2 டம்ளர் வரும் அந்த நெய். மெஷர் பண்ணிக்கோங்க நீங்க. இப்போ அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விடுங்க போதும். அதுக்கப்புறமா இந்த மாவோட நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஆட் பண்ணுங்கள். சுற்றி உங்களோட மெஷர்மெண்ட்டுக்காக காமிக்கிறேன். மாவு எடுத்துருந்தால அதே டம்ளரில் 1/2 டம்ளர் ஜீனி, அதாவது இதால் 4 டம்ளர் மைதா எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் நெய், 1/2 டம்ளர் ஜீனி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம அந்த ஜீனி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நமக்கு உருகணும். அதுக்கு நான் ஒரு 1/4 டம்ளர் அந்த ஜீனியில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா உருகிற வரையும் நம்ம வச்சு நல்லா அடுப்பில் கிண்டிகிட்டே இருக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா உருகிடுச்சு. இந்த கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லைங்க. இந்த போட்டிருக்க ஜீனி வந்து நமக்கு உருகணும், அவ்வளோதான். நம்ம வேறு எதுவும் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறதில்ல. அதில் ஜஸ்ட் ஒரு 1/4 டம்ளர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தோம் தண்ணி. ஏன்னா இப்போ அந்த மாவோட சேர்த்து பசையணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ பாருங்கள், அந்த ஜீரா பாகு கொஞ்சம் 2 நிமிஷம் ஆறிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த மாவோட நம்ம ஆட் பண்ணலாம். தேவைப்படப்பட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது பிசைஞ்சாச்சு. இது கூட இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. பாக்கி இருக்கிற பாவியும் ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப்பை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், கையை வச்சு நல்லா மாவை பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நல்லா ஊற விட்டுடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும், ஃப்ளஃபியாகவும் இருக்கும். இது மேலே ஒரு கிளாத்தோ இல்லை ஒரு லெட்டோ போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஊற வச்சுருந்தோம்ல ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட, அந்த மாவை சின்ன உருண்டையாக இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதை வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கணும். பாருங்கள், தேய்ச்சாச்சு. சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி. இது வந்து லைட்டாக இந்த அளவுக்கு கனமாக இருக்கணுங்க. ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடாதீங்க. அப்படி மெல்லிசாக தேய்ச்சிட்டிங்கன்னா நமக்கு அந்த ஃப்ளஃபியாக நமக்கு அது கிடைக்காது, கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த சைஸ்க்கு கொஞ்சம் கனமாக இருக்கணும். இப்போது இது நம்ம என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கட் பண்ணிக்கணும். அதை பண்ணோம் டைமண்ட் ஷேப்பில். பாருங்கள், நம்ம இன்றைக்கி டைமண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து செதிலாக எடுத்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா பொன்னிறம் வர வரையும் நம்ம வச்சு 2 பக்கமும் திருப்பி எடுக்கலாம். அடுப்பை வந்து மிதமான சூட்டோடு வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு காந்திடும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். டக்குன்னு தூக்கி விட்டுட்டிங்கன்னா நம்ம சுகர் போட்டது இல்லையா, நமக்கு டக்குன்னு ப்ரௌன் ஆகிடும். ஸோ அதுக்காக தான். பாருங்கள், லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதுதான் அதோட பதம். இப்போ இதை எடுத்துடுறேன். ஆறுறதுக்கு அப்புறம் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுங்க. பாருங்கள், நம்மளோட கிறிஸ்பியான மைதா பிஸ்கெட் ரெடி. ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.